பொதுவாகவே நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தூக்கு போட்டு செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஏங்க. ஒரு 4 தெரு தள்ளி நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டாலே, அன்னைக்கு நைட்டே நான் ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தேன், அவங்க தான் அந்த தெருவில் நின்றுட்டுருக்குறாங்க, அந்த முக்கில் வந்து அவங்க தான் நின்றுட்டுருக்குறாங்க, எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் டெய்லியுமே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ் அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை இழப்புகளை பார்ப்பாங்க, எத்தனை பேர் அவங்க கண்ணு முன்னாடியே இறந்து போவாங்க, இவங்க காப்பாற்றிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க வந்திருப்பாங்க. இவங்களும் இவங்களால காப்பாற்றிட முடியும்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமாக தான் இவங்களும் ட்ரை பண்ணியிருப்பாங்க, இவங்களோட ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா இவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அது போக மார்ச்சரிக்குள்ளே அசால்ட்டாக போயிட்டு வரதா இருக்கட்டும், இறந்து போன ஒரு பாடியை வச்சு ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை அசால்ட்டாக பண்ணுறாங்களே, இந்த டாக்டர்ஸுக்கெல்லாம் பயம் வராதா? வந்திருக்கு. பயம் மட்டும் வரல, அது கூடயே ஒரு பெரிய அமானுஷ்யமும் வந்திருக்கு. அதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க லைஃப்ல என்னென்ன நடந்துச்சுங்கிறத என்கிட்ட ஷேரும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நமக்கு இந்த ஸ்டோரி அனுப்பின டாக்டர் பேரு பூஜாங்க. பூஜா சென்னையை சேர்ந்த மயிலாப்பூர்ல இருக்கிறாங்க. சின்ன வயசுல நம்ம கிட்ட வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், வெளியே ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், நம்ம கிட்ட ஒரு காமனா ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னவாக போற அப்படின்னு கேட்கும்போது, நான் டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை யாருமே பார்க்க மாட்டாங்க. அதை காலப்போக்கில் அந்த டாக்டருங்கிற அந்த வார்த்தையை அழிஞ்சு போயிடும், அவங்களோட ட்ராக்கும் அப்படியே மாறி போயிடும். ஆனால் சின்ன வயசுல சொன்ன அந்த வார்த்தையிலேருந்து கொஞ்சம் கூட மாறாம அதே பிடிவாதத்தோட ஸ்கூலை முடிச்சு டாக்டருக்கு எம்பிபிஎஸும் முடிச்சு இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான டாக்டரா இருக்கிறவங்க தான் பூஜாங்க. பூஜா அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபுங்க. அவங்க அப்பா வந்து ஃபாரின்ல இருக்கிறாரு. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. டாக்டர் பூஜா அவங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நடந்த ஏகப்பட்ட அமானுஷ்யங்களை பற்றி தான் எனக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. எந்த இயர் அப்படின்லாம் எனக்கு மென்ஷன் பண்ணலங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயத்த நான் அப்படியே படிப்படியாக உங்ககிட்ட சொல்லிடுறேன். பூஜா ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களோட காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே ஹாஸ்பிட்டலும் இருக்குமாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் தனியாக இருக்கும், இவங்க படிக்கிற டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்டெல்லாம் வந்து இவங்களுமே மேனேஜ் பண்ணுவாங்களாம். ஒரு டாக்டர் கூட ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்களாம். அது ஒவ்வொரு படிப்படியான ஸ்டேஜுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பூஜா காலேஜுக்கு போனதுலேருந்தே அவங்களுக்கு செம்ம ஹாப்பிங்க. சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசையில் போன பொண்ணுக்கு அவங்க எதிர்பார்த்த ஒரு காலேஜ்லேயே சீட் கிடச்சிருது. உள்ளுக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவங்களுக்கு இன்னுமே சந்தோஷத்தை கொடுக்குது. என்னன்னா, நம்ம பேஷண்ட்லாம் நம்மளும் டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே டாக்டர் கூட போயிட்டு நம்ம அந்த கோட்லாம் போட்டு நம்ம அங்கே நிற்கிறதே அது ஒரு கௌரவமான விஷயம் இல்லையா? அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க லைஃப் போயிட்டு இருந்துருக்குதுங்க. ஓகே, நம்ம நினச்ச இடத்த நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட ஸ்டடீஸ் மூவ் ஆக அவங்களோட லெவலும் அதிகரிக்கும்பாங்க இல்லையா? அதாவது டாக்டருக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா? லெவல் 1 லெவல் 2 போகும் இல்லையா? அப்போ ப்ராக்டிஸ்க்கு வெளியே போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு என்னென்ன நோய் இருக்குது அப்படிங்கிறத எழுதுவாங்களாம். அவங்க டாக்டர் கூட இருந்து எல்லாத்தையும் எழுதுறது, அவங்களுக்கு என்ன டேப்லெட் கொடுக்குறாங்கங்கிறத பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து போயிட்டு இருந்த தருணத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா, இப்படி அவங்க படிப்படியாக ப்ராக்டிஸ் பண்ணுற தருணத்தில் அட்டாப்சி அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷனும் வருதுங்க. அட்டாப்சி அப்படின்னா நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுங்க. ஒரு பாடியை அக்கக்கா, அதாவது என்னென்ன பார்ட்ஸ்லாம் வந்து இருக்குன்னு பிரித்து பார்க்குறது. அப்புறம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, எப்படிலாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், எப்படியெல்லாம் ஒரு பாடியை வந்து ஹேண்டில் பண்ணணும். டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா? இந்த மாதிரி அவங்களுக்கு டேப்லெட் கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன நோய்ங்கிறத தெரிஞ்சுக்கிறது, நோயின் தன்மையை தெரிந்து கொள்ளுதல்மாங்க இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த ஸ்டேஜாக இந்த பிரசவ வார்டுக்குள்ளே போய் நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் ஐசியூவில் வந்து எமர்ஜென்சி பேஷண்ட்லாம் வருவாங்க இல்லையா? அவங்களெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க அதெல்லாம் நோட்ஸ் எடுக்கணுமாங்க உள்ள நின்று. ஐசியூ வார்டாக இருக்கட்டும், இல்லை லேபர் வார்டாக இருக்கட்டும், ஆப்ரேஷன் தியேட்டராக இருக்கட்டும், இது எதுவுமே பூஜாக்கு ஒரு பெரிய டாஸ்காவே தெரியலைங்க. ஆனால் அட்டாப்சி போஸ்ட்மார்ட்டம் கிளாஸை, அதாவது அட்டாப்சி கிளாஸை பூஜா அட்டன் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக பூஜா ஒரு டெட் பாடியை, இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, அந்த அட்டாப்சி கிளாஸில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சிருந்த ஒரு பாடி, ஆல்ரெடி இந்த ஹிட் அண்ட் ரன்னில்
இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கேஸில், அவங்களோட பாடியில் அவங்க எதனால் இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, அதை பற்றின ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிற ஒரு கிளாஸாங்க அது. அப்படி இறந்து போன பாடியில் எங்கெங்கெல்லாம் அடிபட்டிருக்கு, எதனால் இவங்க இறந்தாங்க, என்ன பொருளை வச்சு அவங்கள தாக்கியிருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுக்கிறது தான் இவங்களுக்கு அங்கே வேலையாங்க. அப்படி நோட்ஸ் எடுக்கும்போது அந்த பாடியோட உருவத்தை, அதாவது அந்த பாடியோட உருவத்தை வந்து இவங்க ஸ்கெட்ச் பண்ணணுமா, கையில் ஒரு பேப்பர் வச்சு அதுக்குன்னு கிளாஸ் எடுப்பாங்களாம். பூஜாக்கு அந்த அட்டாப்சி கிளாஸ்க்குள்ளே போகும்போதே கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஏன்னா அவங்க இது நாள் வரைக்கும் லைவாக ஒரு டெட் பாடியை பார்த்ததில்ல. அட்டாப்சி கிளாஸில் என்ன பண்ணணும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்க தியரியாக படிச்சிருக்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக வரும்போது அவங்களுக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த ரூம்குள்ளே உள்ளே போகும்போதே ஒரு மாதிரி யோசித்துக்கிட்டே நின்றுருக்குறாங்க வெளியே. ஒரு வழியாக அவங்களே தடப்படுத்திக்கிட்டு உள்ளேயும் போயிருக்கிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா அங்கே ஒரு டெட் பாடியை படுக்க வச்சுருக்கிறாங்க ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக. அதில் ஆல்ரெடி ஏகப்பட்ட ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒரு பாடி தான் உள்ளே இருக்குது. இப்போ இவங்களை ஸ்கெட்ச் பண்ண சொல்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணுற போதே வந்து கை கால்லாம் நடுங்கிருக்குதுங்க, ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்குது. இருந்தாலும் இவங்க அந்த பாடியை பார்த்து ஸ்கெட்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னென்ன மார்க்குங்கிறத நோட் பண்ணுவாங்களாம். இங்கே என்ன ஆச்சு, இங்கே என்ன ஆச்சு, எதனால் வந்து இவர் இறந்தாருங்கிறத நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக செக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு மேலோட டெட் பாடி தான் அங்கே படுக்க வச்சுருக்கிறாங்க. இவங்க வந்து ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட கையில் செல்வின்னு போட்டிருக்குதுங்க. இதை கவனிச்சுட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்கெட்சும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த பாடியை பற்றி. இப்போது பூஜா வந்து அங்கே படுத்திருந்த பாடியோட ஃபுல் உருவத்தையும் ஸ்கெட்ச் பண்ணல, பாதி தான் வரைஞ்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளேயே அந்த டாக்டர் வந்து லைட்டாக அந்த பாடியை திருப்பி இருக்கிறாங்க. திருப்பும்போது ஆல்ரெடி அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண காரணத்தினால ரெண்டாக பொழந்து விழுந்துருக்குதுங்க. இங்கிட்டு கொஞ்சம் பொழந்துட்டு நின்றுட்டுருக்கு. சொல்லும் போதே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, கேட்கும்போது உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட் டைம் மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க அந்த இடத்துலையே. அவங்க கண்முழிச்சு பார்க்கும்போது அவங்களோட அந்த உள்ளுக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே தான் அவங்கள படுக்க வச்சுருக்கிறாங்க. 2 டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுமா, பழகிக்கணும், ஃபஸ்ட் டைம்ங்கிறனால ஒரு சிலருக்கு இப்படி தான் இருக்கும், பட் நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் வந்து தெரிய வேணாம், எங்கள் அப்பாக்கோ அம்மாக்கோ கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லாதீங்க, ரொம்ப பயந்துருவாங்க. ஈவினிங் டைமில் கிளாஸ் முடிஞ்சோடனே இவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு இவங்க உள்ளே வரும்போதே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஒன்றும் ஆகலையே, இல்லை உன் முகம் எப்பயும் இருக்கிற மாதிரி இல்லைம்மா, ஒரு மாதிரியாக ஏதோ பார்த்து பயந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு பயம்லாம் இல்லை, நான் டாக்டர், எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த பூஜா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்களோட நோட்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அங்கே வந்து நோட்ஸ் எடுத்தாங்க இல்லையா, அந்த டெட் பாடியை வந்து நோட்ஸ் எடுத்ததெல்லாம் அடுத்த நாள் கேட்பாங்களாம். ஸோ அதுக்கு உண்டானதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுல்லாக அந்த பாடியை கம்ப்ளீட் பண்ணலை, அவங்க வரையலை, அவங்க சரியான கிளாஸையும் அட்டன் பண்ணலை, பாதிலே மயக்கம் போட்டு விழுந்தனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் போட்டு என்னாச்சு என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு இவங்க வந்து கொஞ்சம் காப்பி பேஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் இவங்க அங்கே மயக்கம் போட்டு விழுந்தாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த கையில் செல்வின்னு சொல்லி ஒரு பச்சை குத்தி இருந்துச்சுல்ல, இவங்க எஸ்ன்னு மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த நோட்ஸில் செல்வின்னு சொல்லி கம்ப்ளீட் ஆகிருக்குதுங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து மறுபடியும் ஃபோன் போட்டு கேட்குறாங்க, ஏய் நீ வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியா, எஸ்ன்னு போடும்போதே அந்த பாடியை திருப்பி போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு தான் மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறாங்க பூஜா. ஆனால் அந்த இடத்துல இஎல்பிஐ செல்வின்னு சொல்லி எப்படி அது கம்ப்ளீட் ஆகும், அது இவங்க ஹேண்ட் ரைட்டிங் கிடையாது. அந்த அட்டாப்சி ரூமில் இருந்த யார்கிட்ட கேட்டாலுமே நான் பண்ணலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை யார் பண்ணியிருப்பா? இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவங்க வீட்டில் கரண்ட்டு போயிருக்குதுங்க. பூஜா அவங்களோட வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் டோருக்கு உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் ஒரு கிச்சன் இருக்குமாங்க, அதை ஒட்டி தான் ஹால் இருக்கும். அப்படியே அதை ஒட்டியே லெஃப்டில் வந்து ஒரு சாமி ரூம் இருக்குமாங்க, ரைட் சைடில் பூஜாவோட ரூம் இருக்குமா. இதுதான் அவங்களோட வீட்டோட அமைப்பு. இப்போது கரண்ட்டு போன உடனேயும் பூஜாவுக்கு வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, கிச்சனில் ஏதோ உருட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லிவிட்டு அவங்க மொபைல் டார்ச் ஆன் பண்ணிட்டு அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா மயான அமைதியாக இருந்திருக்குதுங்க. ஆனால் ஏதோ ஒரு பாத்திரத்தை உருட்டுற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. என்னன்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா ஹால்லேருந்து பார்க்குறாங்க, மெயின் டோர் வழியாக யாரோ ஒருத்தர் நடந்து வராங்களாங்க. இந்த மெயின் டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஒருவேளை அவங்க அம்மா வெளியே கூட போயிருக்கலாம் இல்லையா. யாரோ ஒருத்தர் உள்ளே நடந்து வராங்க, ஒரு நிழல் மாதிரி தெரியுதுங்க. ஆனால் நல்லா பூஜாவுக்கு தெரிஞ்சிருக்குது, அது ஒரு மனுஷனோட உருவம் கிடையாது, அது ஒரு உருவம் தான், அது ஒரு ஹியூமன் கிடையாது, ஏதோ ஒரு உருவம் தான் நகர்ந்து வர மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. வெளியே வேறு அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க அம்மா கிச்சனில் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆயிருக்குது. இப்போ இந்த உருவத்தை பார்த்தோன்னே பூஜாக்கு என்ன சொல்கிறேனே தெரியலையாம், பேசவே முடியலையாம். இருந்தாலும் அவங்க அம்மா வந்து கிச்சனுக்குள்ளே இருக்கிறாங்க, அந்த பயத்தில் பதட்டத்தில். ஏன்னா அந்த உருவம் வந்து அங்கே தான் போயிட்டு இருக்குது, அந்த கிச்சனுக்குள்ளே தான் அந்த உருவமும் போயிட்டு இருக்கு.
இதை பார்த்த உடனே பூஜா வந்து கத்திக்கிட்டு அம்மா அம்மா அங்கே நிற்காதம்மா அம்மான்னு சொல்லிட்டு கத்திட்டு வரும்போது கீழே டீப்பாய் வச்சுருப்பாங்களாங்க ஹாலில். அந்த டீப்பாயில் கால் இடித்து கீழே விழுந்துருக்குறாங்க. கீழே விழுந்த உடனே கரண்ட் வந்துருக்குதுங்க. அவங்க அம்மா என்னமோ எதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு உள்ளேருந்து ஓடி வந்துருக்குறாங்க. கிச்சனில் இருந்து இல்லை, சாமி ரூமில் இருந்து அவங்க அம்மா பூஜை அறையில் காஞ்சி போன பூவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, சாமியை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிச்சனில் இருந்தது யார்? வெளியேந்து வந்த அந்த கருப்பு உருவம் யார்? லைட் வந்ததுக்கப்புறமா இவங்க அம்மா கிட்ட சொல்லலாம்னு சொல்லி வாயை திறக்கும் போது அங்கனுக்குள்ளே யாருமே இல்லை, எந்த ஒரு உருவம் எதுவுமே இல்லை. அவங்க அம்மா தான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கேட்கும்போது எங்கே அவங்க பயந்துருவாங்களோ, இன்றைக்கி இந்த அட்டாப்சி கிளாஸில் நடந்ததை இவங்ககிட்ட சொல்ல வேணாம், இவங்க ரொம்ப பயப்படுவாங்களாம். அவங்க அம்மா பூஜாவோட அம்மா வந்து ரொம்ப பயப்படுவாங்களாம். ஸோ சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிருக்கிறாங்க. என்னடியாச்சு, ஏன்டி இந்த மாதிரி பதட்டத்தில் ஓடி வந்து விழுகிற, ஏன் கத்திக்கிட்டே வந்த அப்படின்னா, இல்லைம்மா கரண்ட் போச்சுல அதான் ஒரு மாதிரி பயமாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் இப்படி தான் டாக்டருக்கு படிக்க போறியா எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா குழம்பிக்கிட்டே போயிருக்காங்க. இவங்களும் இவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 பேருமே டின்னர் நைட் அவங்க அம்மா வந்து இட்லி சமைச்சிருக்காங்க. சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிட்டாங்க. கரெக்டாக 12 மணி இருக்குமாங்க. பூஜா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்னடான்னு சொல்லிட்டு லைட்டாக டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இப்போ அவங்க லைட்டாக அறத்தூக்கத்துக்கே வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னா, இந்த பென்சிலை வச்சு கிறுக்குனா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அதே மாதிரி சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்குது. இவங்களுக்கு பக்கத்துலேயே ஒருத்தவங்க உட்காந்து இந்த நோட்ஸ் எடுத்த புத்தகத்தில் யாருன்னா கிறுக்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. இவங்களுக்கு எந்திரிக்கலாமா வேணாமா, ஆல்ரெடி ஒரு உருவத்தை பார்த்தோம், மறுபடியும் எந்திரிச்சோன்னா கண்டிப்பாக கத்துவோம், அம்மா வருவாங்க, இப்போ வந்து நம்மளால் மறைக்க முடியாது, சொல்லி தான் ஆகணுங்கிற ஒரு நிலமையில் அவங்க வந்து கண்ணை இருக்கலாம் மூடி படுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அந்த சத்தம் வந்து அதிகப்படியாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த நோட்ஸு அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, கொஞ்சம் தடிமனாக இருக்குமாங்க, பெரிய சார்ட் பேப்பர் மாதிரி இருக்குமா, ஆர்ட் வரைவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேப்பர் நோட்டு. அந்த நோட்டை வந்து திருப்புனா ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தம்லாம் கேட்குது. ஸோ யாரோ ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறத பூஜாவால் உணர முடியுது. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகி யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. வேகமாக எந்திரிச்சு திரும்பி பார்த்துருக்குறாங்க. அங்கே யாருமே இல்லைங்க. ரூமே அமைதியாக இருக்குது. போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க கபோர்டை. உள்ளுக்குள்ளே தான் நோட் புக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேன்னு சொல்லி மூடி வச்சு, எனக்கு என்னவோ இன்னும் நான் அதுக்குள்ளேருந்து வெளியே வரலையோன்னு தோணுது. நம்ம முதல்ல அந்த கிளாஸை மறக்கணும், இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியவும் அந்த செல்விங்கிற பேரையும் மறக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்படியே போய் படுக்கலான்னு போகிறப்ப தான் தண்ணி தவிச்சிருக்குதுங்க. என்னடா இது, நம்ம வாட்டர் கேனே எடுத்துகிட்டு வரல, ஏதோ ஒரு அவசரத்தில் உள்ளே வந்து படுத்து தூங்கிட்டாங்க. ஃப்ரிட்ஜில் தான் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருப்பாங்களாம், கூலிங்காக தான் வச்சு குடிப்பாங்களாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு வரைக்கும் போகணுமே, எப்படி நம்மளால் தனியாக போக முடியும்னு சொல்லிட்டு இன்னும் பயம் போகலை. அதனால் அன்றைக்கி நைட்டு முழுக்க தண்ணி குடிக்காமல், ஏன்னா விற்கலாம் எடுக்கல ஒன்றும் எடுக்கல, அவசரம் கிடையாது, நம்ம எச்சை முழுங்கிட்டு படுத்தலாம்னு சொல்லிட்டு பயத்தில் படுத்து தூங்கியிருக்கிறாங்க அன்றைக்கி நைட்டு. அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா வந்து எப்பயுமே பெட் காஃபி கொடுத்து இந்த பொண்ணை எழுப்பவே மாட்டாங்களாம். ஆனால் பெட் காஃபி வச்சிருக்கிறாங்க. அவங்க அம்மாவே வந்து எழுப்பி விட்டுருக்காங்க. பூஜாவும் தூங்கி எந்திரிச்ச அலுப்புல அதை கண்டுக்கவே இல்லையாங்க. இப்போ காஃபி கொடுத்தது மட்டும் இல்லாமல் பூஜாவோட அம்மா அவங்களுக்கு பக்கத்திலே உட்காந்து அவங்களே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. பூஜாவுக்கு தெரியும் பூஜாவோட அம்மா எப்பவுமே இந்த பெட் காஃபி கொடுத்து எழுப்பவே மாட்டாங்களாம். இவங்களா காலையில் 5:30 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு இவங்களே போய் காஃபி போட்டு குடிக்கிற மாதிரி தான் அவங்கள வளர்த்துருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக ஒரு விஷயத்தை அவங்க அம்மா பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு சந்தேகம் வந்து கேட்குறாங்க. ஏன்னா பக்கத்துலேயே உட்காந்து வேறு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாவமாகவும் ஒரு மாதிரி வினோதமாக பார்த்துருக்குறாங்க. என்னம்மாச்சு, காலையிலே வந்து பெட் காஃபிலாம் கொடுக்குற, என் பக்கத்துலேயே உட்காந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கேன், என்னாச்சு உனக்கு, வாட் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு என்னாச்சு, ஏன் நேற்றுலேருந்தே ஒரு மாதிரியாகவே இருக்கிற, நைட்டு வந்து கரண்ட்டு போனதுக்கெலாம் எதுக்கு பயந்து வந்து கீழே விழுந்த, டீப்பாயில் அடிச்சு, அதுவும் அம்மான்னு கத்திக்கிட்டு ஏன் விழுந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஏன் இப்போ காலங்காலத்தில் அதை பற்றி கேட்குற அப்படிங்கும்போது, இல்லை ஏதோ நடந்திருக்கு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்க சொல்கிறாங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரோ அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க போல், அம்மாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அம்மாவோட பார்வையிலே அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க பார்வையிலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களாம். ஸோ இப்போ உண்மையை சொல்கிறாங்க, அம்மா அந்த மாதிரி நேற்று போஸ்ட்மார்ட்டம் கிளாஸில் எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன், செல்வின்னு சொல்லிட்டு ஒரு நேம், அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டுக்கு வந்து எழுதும்போது செல்வின்னு யாரோ எழுதியிருக்கிறாங்கம்மா அதில் அப்படிங்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டுமா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது, ஏன் நீ என்கிட்ட வந்தோன்னே சொல்லலை, நைட்டு அப்புறம் எதுக்கு நீ கத்துனுங்கும்போது ஒரு உருவத்தை பார்த்தம்மா, ஒரு உருவம் வந்த மாதிரி இருந்துச்சு, அதை பார்த்துட்டு நீங்கள் வேறு கிச்சனில் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, டக்குன்னு நான் வந்து பார்த்தா நீங்கள் கிச்சன்லேயும் இல்லை, நீங்கள் பூஜை அறையிலேருந்து வெளியே வரீங்க, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரிலம்மா, நேற்றுலேருந்தே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக ஃபீல் ஆகுது, யார்கிட்ட சொல்லன்னு தெரில, உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வேறு தனியாக இருக்கீங்க வீட்டில், பயந்துருவீங்களோன்னு ஒரு பயத்தில் தான் நான் சொல்லலம்மான் இருக்காங்க. ஓகேம்மா அதெல்லாம் இருக்கட்டும்,
நேற்று நைட்டு ஒரு 2 மணி இருக்கும், ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அதாவது பூஜாவோட அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ 2 மணிக்கு ஒரு சத்தம் கேட்குது. ஏதோ அனோயிங்காக இருக்குது, என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு இவங்க ரூம்குள்ளே தான் சத்தம் வந்திருக்கு. யார்? பூஜாவோட ரூம்குள்ளே தான் சத்தம் வந்திருக்குது. அவங்க அம்மா டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தா பூஜா எந்திரிச்சு உட்காந்து முடியெல்லாம் முன்னாடி போட்டு ஒரு மாதிரி இப்படியே ஆடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆடிக்கிட்டே ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசியிருக்கிறாங்க. மலையாளமா தெலுங்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியலையா. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு இந்த லாங்குவேஜ்லாம் தெரியாதாங்க. தமிழை தவிர்த்து வேறு லாங்குவேஜ்லாம் அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. அதனால் அவங்க என்ன மொழி பேசுனாங்கன்னு அவங்களுக்கு தெரில. ஆனால் நீ ஏதோ ஒரு மொழியில் பேசுகிற, மாற்று மொழியில் பேசுகிற, வேற ஒரு மொழியில் வந்து ஏதோ சொல்கிற, உன் குரலே கிடையாது, வேறு மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு செல்வி செல்வி செல்விங்கிற பேர் மட்டும் நீ சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை கேட்ட உடனே பூஜாவுக்கு தூக்கி போட்டிருக்குதுங்க. டைம் என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. மணி வந்து 8 ஆயிருக்குது. எப்போவுமே அவங்க 4:30லேருந்து 5:30க்குள்ளே அலாரம் வச்சு எந்திரிச்சிருவாங்களாம். இன்றைக்கி அவங்க எந்திரிக்கவே இல்லை. எதனால்? நைட் அவங்க முழிச்சிருந்தனாலையா? நைட் அவங்க முழிச்சிருந்து ஒரு மாதிரி வினோதமாக அவங்க ஏதோ பாஷையில் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பூஜாவோட அம்மா சொல்கிறனாலையா? அவங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன நடக்குது? இத்தனை நாளாக இல்லாத ஒன்று நேற்று நைட்டு தான் நடந்திருக்குது. அப்போது அந்த போஸ்ட்மார்ட்டமில் இருக்கிற பாடியை வந்து அவங்க பார்த்து அவங்க மயக்கம் போட்டு விழுந்து அதுலேருந்து அவங்க ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கங்கிறது மட்டும் பூஜாவுக்கும் தெரியுது, அவங்க அம்மாவுக்கும் தெரியுது. இப்போ பூஜாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நீ இன்னைக்கு காலேஜுக்கு போக வேணாம், நம்ம குடும்ப ஜோசியர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் உன் ஜாதகத்தை வச்சு பார்த்துட்டு பரிகாரம் எதனா பண்ணலாம். ஏன்னா அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியாங்க. அதனால் எனக்கு வேறு வழியே தெரிலமா, நீ வந்து லீவ் போட்டுரு. ஸோ இப்போ பூஜாவுக்கும் வேறு வழியே இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு நடந்த வினோதமான அந்த நைட்டு எந்திரிச்சு அவங்க ஏன் செல்வி செல்வின்னு சொல்லணும்? எதனால வேறு பாஷையில் பேசணும்? என்ன பாஷைன்னு அவங்க அம்மாவுக்கும் தெரில, அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ அம்மா சொல்கிறது தான் அவங்க கேட்டாகணும். அவங்களும் காலேஜுக்கு லீவ் சொல்லிடுறாங்க. லீவ் சொல்லிவிட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா போய் அவங்க ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வெளியே போட்டு போகிறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கபோர்ட்லேருந்து எடுத்து பெட் மேலே வச்சுட்டு போயிருக்கிறாங்க பாத்ரூமுக்கு. வெளியே வந்து பார்த்தா அவங்க எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸு வேறு சுடிதாருங்க. ஆனால் இவங்க குளிச்சுட்டு வந்து வெளியே பார்த்தா அங்கே இருந்தது இவங்களோட டாக்டர் கோட். அது மட்டும் இல்லாமல் அவங்க நாள் அட்டாப்சிக்கு, அதான் அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு போய் மயக்கம் போட்டு விழுந்தாங்க இல்லையா, அதே கோட் பெட் மேலே இருக்குது. இவங்க எடுத்து வச்ச அந்த சுடிதார் வந்து கீழே கிடக்கு. அதாவது யாரோ கீழே தள்ளி விட்ட மாதிரி கீழே கிடக்குது. இவங்க அந்த கோட்டை எடுக்கவே இல்லையே. அவங்க அதை வாஷ்க்காக ஒரு பேஸ்கெட் இருக்கும் இல்லையா, அதில் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு மேலேயே 2 ட்ரெஸ் போட்டு வச்சிருக்காங்க. சரி, ஒருவேளை இவங்க அம்மா தான் எடுத்து வச்சிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருக்காங்க. பூஜாவுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவங்க குளிக்க போகும்போது தாப்பால் போட மாட்டாங்க, அன்னைக்கு போடவும் கிடையாதான். ஆனால் டோர் வேற க்ளோஸ்ல இருக்கு, மெயின் டோர். ஒருவேளை அவங்க அம்மா மூடி இருப்பாங்களோ, ஆனா அவங்க அம்மாவுமே உள்ள இல்லையே. அப்போ யார் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிருப்பா? பூஜாக்கு நல்லாவே தெரியுது இந்த ரூம்ல ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்குது. ஒரு செகண்ட் அவங்களுக்கு அப்படியே பிளாங்க் அவுட் ஆயிருக்குதுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா திடீர்னு அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லலாமா, இல்லை வேணாமா, அம்மா பயப்படுவாங்களா, இல்லை அம்மாவை எதனா பண்ணிருமா? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு அமானுஷம் அவங்கள பின்தொடருதுன்ட்டு. அவங்க குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு வேகமாக கிளம்பி வெளியே வந்திருக்கிறாங்க. ரூமை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரும்போது அவங்க அம்மா கிச்சனில் நின்று பால் காய்ச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. ரூமை விட்டு வெளியே வந்த பூஜா ஏதோ ஒரு யோசனையிலேயே இது என்னவா இருக்கும், ஒருவேளை அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூமில் பார்த்த அந்த உடம்போட ஆத்மா தான் இங்கே வந்திருக்குதா, இல்லை என்ன நடக்குது நம்மளை சுற்றி ஒன்றுமே புரியல, எல்லாமே மர்மமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் உட்காந்துருக்குறாங்க டைனிங் டேபிளில், ஹாலில். இப்படி பிளாங்க் அவுட் ஆகி பூஜா அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கும் போது அவங்க அம்மாவோட குழம்பல் சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லி எந்திரிச்சு பார்த்தா பால் வந்து அன்னைக்கு காலையில் தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வெளியே இருந்து அந்த மாட்டுப்பால் சொல்லுவாங்க இல்லையா, ஏரியாவில் வந்து மாடு பால் கறந்து கொடுக்குறவங்க பாக்கெட் பால் வாங்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி வெளியே இருந்து பண்ணையில் கொடுக்குறவங்ககிட்ட தான் பால் வாங்கி காய்ச்சுவாங்களாம். அந்த பால் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின அந்த பால் வந்து கெட்டு போச்சாங்க. இது வந்து ஏதோ அபசகுணமாக இருக்குமா, இந்த வீட்டுக்கு இவங்க வந்ததுலேருந்தே, இவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே இவங்களுக்கு வீட்டில் வந்து பால் கெட்டு போனதே கிடையாதான். ஏதோ ஒரு தடங்களாக இருக்குமா, எனக்கு ஏதோ மனசு கொஞ்சம் படப்படன்னு அடிச்சுக்குது, வா நம்ம வந்து சாமியை கும்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க. சாமிக்கு தீபாராதனைலாம் காட்டியிருக்கிறாங்க பூஜாவோட அம்மா. இவங்களை வந்து எடுத்துக்கம்மா, கற்பூரம் எடுத்துக்கம்மான்னு சொல்லும்போது கற்பூரத்தை தொட போகும்போது இவங்களுக்கு ஏதோ ஒரு மைண்டுங்க, இவங்களுக்கு அப்படியே எல்லாமே மைண்டில் ஓடுது. அங்கே அவங்க பார்த்த விஷயம், அந்த பாடி 2ஆக பிறந்த விஷயம், பூஜா நைட்டு ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்தில் கிறுக்கிற சத்தம், அப்புறம் அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வெளியே நடந்த அந்த அமானுஷம், இது எல்லாமே மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த தீபாராதனையை தொடர மாதிரி போயிட்டு அது கையில் சூடு வச்சு தட்டி விட்டுருக்குறாங்க. தட்டில் இருந்த சூடம் கீழே விழுந்து இவங்க அம்மாவுக்கு வந்து 2 நாளில் பிறந்த நாளாங்க.
அவங்களுக்கு வந்து ஒரு சேலை வாங்கி அனுப்பியிருக்கிறாரு அவங்க அப்பா. ஃபாரின்லேருந்து ஒரு சேலை வந்து வாங்கி அனுப்பி விட்டுருக்கிறாரு. அந்த சேலையை வந்து அங்கே வச்சுருந்துருக்குறாங்க, கீழே சாமிக்கு முன்னாடி வச்சு பூஜைலாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அங்கே தான் வச்சுருப்பாங்களாம். எப்போயுமே அவங்க அப்பா அனுப்புகிற புடவை எல்லாத்தையுமே அங்கே தான் வச்சு எடுப்பாங்களாம் அவங்க அம்மா. அங்கே வச்சுருந்த புடவையில் அந்த சூடம் கீழே விழுந்து அது முழுக்க தீப்பத்தி இருக்குதுங்க. இதை பார்த்த உடனேயுமே பூஜாவோட அம்மாவுக்கும் சரி பூஜாவுக்கும் சரி டோட்டலி பிளாங்க் அவுட்டாங்க. என்ன தான் நடக்குது நம்ம வீட்டில்? முதல்ல பால் காய்ச்சும் போது பால் கெட்டு போய் ஒரு தடங்கள் வந்துச்சு. இப்போது புடவை அவங்க அப்பா ஆசாசையாக வாங்கி அனுப்புனா இவங்க பிறந்த நாளைக்காண்டி வச்சுருந்த புடவை பற்றி எரியுது. எனக்கு ஏதோ சரியாக படலாமா, நம்ம இன்னொரு நாள் போகலாம். இவங்க குடும்ப ஜோசியர் சொன்னேன் இல்லையா, அவருக்கு ஃபோன் போட்டு கேட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லி இவங்க அம்மா ஃபோன் போட்டிருக்கிறாங்க. ஃபோன் போட்டு இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா, மா நீங்கள் வந்து நேரத்தை வந்து கடத்தாதீங்க, தயவு செஞ்சு இப்போயே கிளம்பி நீங்கள் இங்கே வாங்க, இது என்னோடய உத்தரவு, நீங்கள் வரணும், இன்றைக்கி வந்துடணும், இல்லைனா உங்கள் பொண்ணை வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது, நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. இவங்களுக்கு சும்மாவே கையும் ஓடல காலும் ஓடல. இப்போ குடும்ப ஜோசியர் வேறு, அவர் என்ன சொன்னாலும் பலிக்குமா? இது வரைக்கும் அவர் சொன்னது எல்லாமே உங்களுக்கு A to Z பழிச்சிருக்கு. பூஜா அவங்களோட அம்மா எப்பயுமே வெளியே போகிறாங்க, இல்லை இவங்க எல்லாருமே குடும்பமாக வெளியே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பூஜாவும் இவங்க அம்மாவும் போகிறாங்கன்னா பூஜாவுக்கு கார் ஓட்ட தெரியாது. பக்கத்து தெருலேயே இருக்கிற ஒரு ஆட்டோக்காரர் தான் பிக்கப் ட்ராப்லாம் பண்ணுவாராங்க. அவருக்கு ஃபோன் போட்டு ரொம்ப நேரமாக இருக்குது. கிட்டத்தட்ட இவங்க பூஜா போய் ரெஃப்ரெஷ் ஆக போனாங்க இல்லையா, அப்போம்போதே அவங்களுக்கு ஃபோன் போட்டுட்டு தான் இவங்க பால் காய்ச்சலுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது இவங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பால் காய்ச்சல் வந்திருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா, அசம்பாவிதமாக நடந்ததுக்கப்புறமா ஜோசியக்காரரும் உடனே வான்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க ஃபோன் போட்டிருக்கிறாங்க. ஃபோன் போட்டால் அவரோட ஆட்டோ வர வழியில் ஒரு லாரிக்காரன் வந்து இடிச்சிட்டானாங்க. அதனால் அவருக்கு உயிருக்கு எதுவும் சேதாரம் இல்லை. ஆனால் ஆட்டோ வந்து ரொம்ப பலமாக அடி வாங்கியிருக்குதுங்க. ஆட்டோ கவுந்துருச்சு கீழே. எனக்கு லைட்டாக ரத்த காயந்தாம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்கம்மா, நான் வேணால் வேறு யாராச்சும் ஆட்டோ வர சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னப்பா அது இவங்களுக்குள்ளே ஒரு தட்டி இருக்குது, என்னடா அது இதுவும் ஒரு தடங்கள் தானே, சரி ஓகேப்பா வேறு யாராச்சும் வர சொல்லுப்பான்னு சொல்லியும் ஒருத்தர் வந்து பிஸின்னு சொல்லியிருக்கிறாரு, இன்னொருத்தர் அவர் குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியிருக்கிறாருங்க. என்றைக்குமே இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டோக்கு பஞ்சம் வந்ததே கிடையாதான். கூப்பிட்டோன்னே ஒன்று அவர் வந்துருவார், அப்படி இல்லைன்னா வேறு யாராச்சும் மாற்றி விட்டுருவார். இப்போ இவங்களுக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது, இவங்க வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது. இவங்கள அந்த ஜோசியக்காரர்கிட்ட போக விட மாட்டேங்குது. இந்த வீட்டை விட்டே வெளியே போக விட மாட்டேங்குது. இவ்வளவு தடங்களுக்கு அப்புறமும் அவங்க குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி ரோட்டில் வரும் இல்லையா, ஆந்தி வேலை இருக்கிற ஆட்டோ ஒன்றை பிடிச்சி அங்கேருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க ஜோசியக்காரரை பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக குடும்ப ஜோசியரை போய் அவங்க பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த படையப்பா படத்தில் வந்துட்டு அவங்க சைன் பண்ண போகும்போது ஏகப்பட்ட தடங்கள் வரும் பார்த்துருக்கீங்களா, மரம் கீழே விழுகிறது அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி பெருசாக இல்லாமல் சின்ன சின்ன தடங்களுக்கெல்லாம் வந்திருக்குதுங்க இவங்க ஆட்டோவில் போகும்போது. பைக்காரை வந்து இடிச்சிட்டு ஆட்டோவும் பைக்கும் சண்டை வர்றது, அவர் வந்து சிக்னலில் நிற்கலன்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் பிடிக்கிறது, இதெல்லாம் காமனான விஷயங்களாக இருந்தாலும் இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு தடங்களாகவே தெரிஞ்சிருக்குது. அதெல்லாம் மீறி அவங்க ஜோசியக்காரர்கிட்ட போயிடுறாங்க. அவங்க குடும்ப ஜோசியர்கிட்ட போய் ஜாதக புத்தகத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அவரும் அந்த கட்டம் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்க வந்து அந்த சோவி போட்டு பார்ப்பாங்களாங்க. சோவிங்பாங்க இல்லையா, நம்ம அந்த பல்லாங்குழியில் ஆடுற சோவியில் தான் அவங்க வந்து ஜாதகம் பார்ப்பாங்களாம். அப்படி அந்த ஜோசியர் சோவி போட்டு பார்த்ததுக்கப்புறமா இவங்க ஃபேஸையே கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சாமி எதுனாலும் ஓப்பனாக சொல்லிடுங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் பெரிய அமானுஷ்யம் நடந்துகிட்ருக்கு. பூஜா அவங்க அம்மா கிட்ட வீட்டில் நடந்ததை சொல்லலை. அதாவது அவங்க குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு காஸ்டியூம் எடுத்து வச்சுருந்தாங்க. வந்து பார்த்தா அந்த கோட் இருக்குங்கிறதையும் சொல்லலை, கதவு லாக்கில் இருந்ததையும் சொல்லலை. இப்போ தான் சாமியார்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவுமே பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிற, அப்போ ஆல்ரெடி நீ ரூம்லேருந்து வெளியே வரும்போது உனக்கு இவ்வளோ நடந்திருக்குதா? அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நடந்துச்சு சாமி, எனக்கு புடவை வாங்கி கொடுத்துருந்தாரு என் புருஷன், அதில் வந்து இந்த நெருப்பு பட்டு ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. அது போக ஃப்ரெஷ்ஷாக காலையில் வாங்கின பாலும் கெட்டு போச்சு. எப்பயுமே ஆட்டோக்காரர் வந்து கூப்பிட்டனே வந்துருவாரு, ஆனா இன்னைக்கு நான் கூப்பிட்டதுக்கு அப்புறமா வேற இடத்துல இருந்து வரும்போது அவருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவர் 2 பேரை கூப்பிடுறாரு, அவங்களாலையும் வர முடியல, இப்படி ஏகப்பட்ட தடங்கள் வந்திருக்கு சாமி, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. பூஜாவுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி இப்போ அவங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற இந்த அமானுஷங்கள் எல்லாமே பூஜா அந்த அட்டாப்சி ரூம்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான், அந்த பாடியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நடந்துட்டு இருக்குன்னு தானே நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதாங்க கிடையாது. அவங்க குடும்ப ஜோசியர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பூஜாவுக்கு அவங்களோட வளர்ச்சி பிடிக்காம யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு சூனியம் வச்சிருக்கிறாங்க, இவங்க மேல குட்டிச்சாத்தானை வந்து ஏவி விட்டுருக்காங்க. என்ன சாமி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, என் மேல எதுக்காக வந்து வளர்ச்சி பிடிக்காம, நான் ஒருவேளை டாக்டர் ஆகி நான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், நான் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் யாராச்சும் வச்சாங்கன்னா பரவாயில்ல, நான் யாருக்குமே துரோகம் நினைக்கல, யாருக்குமே எந்த ஒரு விஷயமும் பண்ணது கிடையாது, தப்பு பண்ணது கிடையாது, அப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு அவங்களும் கேட்டுருக்குறாங்க, அவங்க அம்மாவும் கேட்டுருக்குறாங்க. அப்பதான் அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு,
உங்கள் குடும்பத்தில் இருந்து தாம்மா யாரோ ஒருத்தவங்க வச்சுருக்கிறாங்க. அதாவது இவங்க அப்பாவோட குடும்பம், இவங்க பூஜாவோட அப்பா ஃபாரினில் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாராங்க, கூட பிறந்த தம்பி. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க. அந்த பொண்ணை அவங்களும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப மெனக்கெட்டுருக்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து மார்க்கும் கம்மியாக எடுத்துருக்குறாங்க, கட் ஆஃபும் வரல. அதே நேரத்தில் இவங்களுக்கு காசு கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கு பண வசதியும் இல்லையாங்க. அதனால் நமக்கு இப்படி ஆயிடுச்சே, நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சே, ஆனால் அவன் பொண்ணு மட்டும் நல்லா இருக்காளே, அவளுக்கு மட்டும் டாக்டருக்கு சீட்டு கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு ஒரு வெஞ்சினில் அவங்க வந்து செய்வனை வச்சுருக்குறாங்க. அதாவது இந்த குட்டிச்சாத்தானை ஏவி விடுறதும்பாங்க இல்லையா, இவளோட படிப்பு கெட்டு போகணுங்கிறதுக்காகவே, இவளோட வாழ்க்கையும் கெட்டு போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரர் சொன்னதுக்கப்புறமா இவங்க அம்மாவுக்கும் பூஜாவுக்கும் அழுகையே வந்திருக்குதுங்க. இப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, இவங்க வீட்டில் நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஏதோ ஒரு ஏவல் தான். அதாவது இந்த குட்டிச்சாத்தான் ஏவல்மாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். இப்போது அவங்களுக்கு உண்டான பரிகாரத்தை சொல்லிட்டு, அது போக அம்மனோட கயிறு ஒன்று அவங்க 2 பேர் கையிலையும் கட்டி விட்டு, நீங்கள் வீட்டுக்கு போங்க, எதுவும் நடக்காது, கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிடும். எப்போவுமே உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நம்பிக்கையை விட்டீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஈஸியாக உங்களுக்குள்ளே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நம்பிக்கையாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருங்க, பயப்படாதீங்க முக்கியமாக அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்குறாருங்க. இவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே இவங்க 2 பேருக்குமே மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி டஞ்சனாக இருக்குதுங்க. என்னடா அது, ஏன்னா யாருன்னு தெரிஞ்சு போச்சு, யாருங்கிற முதற்கொண்டு அவர் சொல்கிறாரு, உங்கள் சொந்தத்தில் ஒருத்தர், உங்கள் வீட்டுக்காரரோட கூட பிறந்த ஒரு சொந்தத்தோட ஒருத்தர் தானா, அவருக்கு அவங்க மட்டும்தானா, அவர் தம்பி மட்டும்தானா. இப்போ இவங்களுக்கு ஒவ்வொன்றா ரீகால் ஆகுது. அவங்க ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்குள்ளே போயிட்டு நான்வெஜ்ஜில் தான் கலக்க முடியுமாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான்வெஜ்ஜில் கலந்து தான் கொடுப்பாங்களாம். அப்போவே பூஜா வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஏம்மா அவங்கள வந்து கிச்சனுக்குள்ளே விடாதம்மா, அவங்கள எதுக்குமா கிச்சனுக்குள்ளே விட்ற, நானே சமைக்கிறேன், இல்லை நீ சமைச்சு கொடுமா, எனக்கு என்னன்னு தெரிலம்மா, ஏதோ தட்டுதுமா, அவங்கள விட வேணான்னு தோணுதுமான்னு சொல்லி ஏகப்பட்ட தடவை வான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க தான் அப்படிலாம் கிடையாதுரி, அவங்க வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து பண்ணி கொடுக்குறதே பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க செஞ்சு கொடுத்த நான்வெஜ்ஜில் தான் இவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கலந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த செய்வனை வச்ச திருநீரா சம்திங் ஏதோ ஒன்று வந்து இவங்களுக்கு கலந்து கொடுத்தனால தான் இவங்களோட லைஃப்பில் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டுக்கு ஆளாயிருக்கிறாங்க. இப்போது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்ததுக்கப்புறமா பூஜாவோட அம்மா அழுதுருக்குறாங்க. அம்மா என் மேலே தான் தப்பு, நீ அப்போயே சொன்ன, அவங்க எங்கெங்கே என்னென்ன வச்சுருக்கிறாங்கன்னு எனக்கு தெரில, இருந்தாலும் நம்ம கடவுள் நம்பிக்கையை விட வேணாம், சரிம்மா நீ வா, நீ போய் கொஞ்சம், ஏன்னா அவங்களுக்கு வேறு பிபி இருக்கிறனால, அம்மா நீ மாத்திரையை போட்டு பேசாமல் படுத்து தூங்கு, நானும் போய் என் ரூமில் தூங்குறேன், மதியம் கூட நம்ம சாப்பாடு வெளியே வாங்கிக்கலாம், சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்கள போய் படுத்து தூங்க வச்சுட்டு இவங்க ரூமுக்கு வராங்க. இப்போ இவங்க ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றையாக நோட் பண்ணி பார்க்குறாங்க. நைட்டு வந்து கிறுக்கிற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அது எதில் கிறுக்க முடியும்? இவங்களோட நோட் பேப்பரில் அந்த வரைகிறாங்க இல்லையா, டிராயிங் வரைஞ்சாங்க இல்லையா, அந்த பேப்பரில் கிறுக்குனா தான் ஒரு சத்தம் கேட்கணும் இவங்களுக்கே தெரியும். ஒரு டவுட்டுனால உள்ளே போய் அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துருக்குறாங்க. எடுத்து பார்த்தா இவங்க கம்ப்ளீட் பண்ணாத ஒரு உருவம், அந்த அட்டாப்சி ரூமில் ஒரு பாடி இருந்தது இல்லையா, டெட் பாடி, அதோட உருவம் இவங்க வரையவே இல்லை, பாதிலே விட்டுருப்பாங்கங்கிறது நீங்கள் கதை ஆரம்பத்திலே கேட்டிருப்பீங்க. இப்போ அந்த உருவத்தை ஃபுல்லாக வரைஞ்சிருக்குதுங்க. ஃபுல்லாக வரையலை, இவங்க வரையலை, ஆரம்பத்திலேயே வரைய போனவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து வரைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த செல்விங்கிறத இவங்க எழுதவே இல்லை, ஆனால் அதில் எழுதியிருந்தது ஃபுல்லாகவும் வரையலை. அப்போ ஒரு அமானுஷம் நடக்குது, அதாவது கரண்ட் போச்சு, அதனால தான் இவங்க வெளியே வந்துட்டாங்க அதுலேருந்து. இப்போ அந்த பாடியை அப்படியே வரைஞ்சிருக்குது. அங்க எப்படி இருந்துச்சோ, எங்கெங்கெல்லாம் வந்து தையல் அந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த மார்க்கோட வரைஞ்சிருக்குதுங்க. யார் வரைஞ்சிருப்பா? இவங்க மேல ஏவி விட்ட அந்த பில்லி சூனியம்ங்கிறாரு அந்த ஜோசியக்கார, அது வந்து வரையுமா? இவங்க கூட அந்த அட்டாப்சி ரூமுக்கு அந்த உருவம் வந்துச்சா? எதனால வந்து இது யார் வரைஞ்சிருப்பா? ஒண்ணுமே புரியல பூஜாக்கு. பூஜா அவங்க என்கிட்ட அந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கே புரியல, என்னங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்குமே மேபி அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா அதை யார் வரைஞ்சிருப்பாங்கிறது இப்போ வரைக்கும் பூஜாக்கு தெரியலையாங்க. அவங்க அம்மா கிட்டையும் அதை சொல்லவே இல்லை, அவங்க அதை அப்படியே மறைச்சிடுறாங்க. அந்த புக்கை வந்து உள்ளே வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு நிம்மதியாக படுத்து தூங்குறாங்க. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எந்திரிக்கிறாங்க. மறுபடியும் அவங்க ரூமில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா, அந்த கபோர்டில் அந்த உள்ளே வச்ச நோட் புக் இருக்கு இல்லையா, இவங்க வரைஞ்ச அந்த நோட் இருக்கு இல்லையா, அதை வச்சு டொக் 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 டொக்குன்னு இடித்தா எப்படி சவுண்டு வரும், அந்த சவுண்டு வந்துருக்குதுங்க ரூமில். இருந்தாலும் இவங்க கண்டுக்கவே இல்லை. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, அவர் சொன்னது தான், அவங்களோட குடும்ப ஜோசியக்காரர் சொன்னார் இல்லையா,
மனதைரியம் தான் எப்பயுமே வந்து ஜெயிக்கும். ஒருவேளை நீங்கள் பயந்து அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களை வந்து ஆக்கிரமிச்சிடும். அந்த ஒரு வார்த்தை மட்டும் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துருக்குதுங்க. அதனால் அவங்கள சுற்றி நடக்கிற எந்த அமானுஷத்தையும் அவங்க கண்டுக்கவே இல்லை. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாகவே இருக்கிறாங்க. அவங்க குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிறாங்க. அடுத்த ஒரு மாதத்துக்கு அம்மாவுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி அவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்கிறது அவங்க கண்ணு முன்னாடியே, அதாவது விஷுவலாகவும் பார்க்குறாங்க, அதே நேரத்தில் காதாலையும் கேட்குறாங்க. அவங்கள பயமுறுத்துறது, அதாவது அவங்க மென்டல் பீஸை உடைக்கிற விதமாகவே எல்லாமே இருந்திருக்குதுங்க. ஆக மொத்தம் அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க, சாமி மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு அப்புறமா அந்த ஜோசியக்காரர் சொன்னார் இல்லையா, அவங்க குடும்ப ஜோசியக்காரர், அவர் சொன்ன எல்லா பரிகாரங்களையுமே பண்ணியிருக்கிறாங்க. வீட்டில் வந்து அவர் சொன்ன விஷயங்களையும் எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்கு அந்த ஒரு தொந்தரவே இல்லையாங்க. அதுக்கப்புறமா பூஜாவோட லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போயிருக்குது. அவங்க அம்மாவுக்குமே எந்த பிரச்சனையுமே வரல. வீடே கொஞ்சம் தெய்வ கடாட்சமாக இருந்திருக்குதுங்க. இந்த விஷயம் எல்லாம் சரியாகிற வரைக்கும் இந்த ஒரு மாதத்துலேயும் சரி, இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறமும் சரி, அவங்க சொந்தக்காரங்க யாரையுமே, அதாவது அவர் சொன்னார் இல்லையா யார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத, அவங்கள வீட்டுக்குள்ளேயே விடலையாங்க. போதுங்க, உங்கள் சவகாசமே போதும், நாங்கள் நல்லா இருக்கோமோ நாசமாக போகிறோமோ நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் சொல்லி அதோட விட்டாங்களாங்க. இதோட அவங்க சொன்ன ஸ்டோரியும் முடியுது. பூஜா எதுக்காக ஆசைப்பட்டு படிக்க ஆரம்பித்தாங்களோ அந்த லட்சியத்தை அவங்க அடைஞ்சிட்டாங்க. எஸ், அவங்க ஒரு டாக்டராக தான் இருக்கிறாங்க இப்போது. ஆனால் இதோட கதை முடியலைங்க. அவங்க டாக்டராகி வேற எங்கேயும் டாக்டராக போகல. அவங்க படித்த அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்குது. அங்கே போனதுக்கப்புறமா அவங்களுக்கு இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி நிறையா அமானுஷம் நடந்திருக்குதுங்க. என்னங்க சொல்கிறீங்க, இதுக்கப்புறமும் உங்களுக்கு அமானுஷம் நடந்துச்சா? எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து எனக்கு ரிப்ளையே பண்ணல இப்போ வரைக்கும். மேபி அவங்க பிஸியாக இருந்திருக்கலாம். இப்போ அவங்க டாக்டராக இருக்கிறனால அவங்க எவ்வளோ பிஸியாக இருப்பாங்கன்னு அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு இல்லை. அவங்களே நேற்று எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, இந்த ஸ்டோரி வந்து என்ன சிஸ்டர் இதோட முடிஞ்சுதா, இல்லை நான் கண்டினியூ பண்ணி ஒரே ஸ்டோரியாக போடவான்னு கேட்கும்போது, இல்லை பிரதர் நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வேறு வேலைகள்லாம் போயிட்டுருக்கு, அதனால் நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. அதனால் இதோட முடிக்கிறேன் பார்ட் 1. பார்ட் 2க்கு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். அவங்க எனக்கு ஸ்டோரி அனுப்பிட்டாங்க அப்படின்னா பார்ட் 2ல் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறமா என்னென்ன அமானுஷ்யம் நடந்துச்சு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டோரி முடித்ததுக்கப்புறமா டாக்டர் பூஜா உங்கள் எல்லாருக்கிட்டையுமே கோஸ்டர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அது எனக்குமே பொருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னா, இல்லை நம்ம உணர்கிறோம் அப்படின்னா, அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாதாங்க. அதை பார்த்து நம்ம ஒரு துளி கூட பயப்படக்கூடாதான். நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஈஸியாக நம்மளை அப்சர்வ் பண்ணிடுமா, நம்மளோட மென்டல் பீஸை கெடுத்துருமா, நம்மளோட வேலையவே வேறு மாதிரி ட்ராக் மாற்றி விட்டுருமா. அதனால் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம், அது யாராக வேணாலும் இருக்கலாம், என்ன மதமாக வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் இருப்பாங்க இல்லையா, அவங்க மேலே நம்பிக்கை வைங்க, உங்கள் மனசாட்சி மேலே நம்பிக்கை வைங்க. இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியுதுங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன எதனா டவுட் இருக்குது, இல்லை என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஏகப்பட்ட அமானுஷம் நடந்திருக்குன்னு நிறையா டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியும். உங்களுக்கும் எதனா இந்த மாதிரி அமானுஷங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அடுத்த ஸ்டோரியில் பார்க்குற வரைக்கும் பாய். ஏண்டா சீரியஸாக கதை போய்கிட்டு இருக்கு, பால் காய்ச்சியாச்சு. ஸோ இப்போ செல்வியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அந்த